வந்து படிக்காதவங்க இருக்காங்களே, படிக்காதவங்கள வந்து நீங்கள் வந்து ஐயோ பாவம் படிக்கலை அப்பாவிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா படிக்காதவங்க தான் மிகப்பெரிய குற்ற செயல்களை செய்கிறாங்க. இப்போ வந்து திருடர்கள் யார்? படிக்காதவங்க. கொலைகாரங்க யார்? படிக்காதவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வட மாநிலத்திலேருந்து வராங்கள தொழிலாளர்கள், அவங்க உணவில் எவ்வளோ கலப்படம், எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. அதை ஏறி மிதிக்கிறாங்க, உணவில் அருவருப்பாக பண்ணுறாங்க. அதில் இப்போ சப்பாத்தி மாவை அதை பிணையும் போது காலை போட்டு மிதிக்கிறாங்க. ரொட்டி மாவெல்லாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணும்போது காலை போட்டு மிதித்து அந்த மாவு பிசைகிறாங்க. அருவருப்பாக பண்ண பழங்களை என்ன பண்ணுறாங்க? சாக்கடையில் கழுவுறாங்க. அப்போ இவங்களாம் யார் அப்படின்னா படிக்காதவங்க. நல்லா பார்த்தீங்கன்னா படிக்காதவங்கள தான் இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. அதுபோல் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற படிக்காத பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கீரையை வந்து அது ஒரு சாக்கடை தண்ணி, ஆனால் தெளிவாக போகிற சாக்கடை தண்ணி அதில் கழுவுறாங்க. அப்போ இவங்களாம் யார் அப்படின்னா படிக்காதவங்க. அதுபோல் இந்த அரசியல் ஏன் கெட்டுப்போச்சு? அங்கே படிக்காதவங்க அங்கே வந்திருக்காங்க. படிக்காதவர்கள் அந்த இடத்தை அரசியலை பிடித்து கொண்டார்கள். போலி மருத்துவர்களுக்கெல்லாம் தடை போட்டாங்க. ஏன்னா படிக்காமல் அந்த தொழிலை அந்த மருத்துவத்தை பண்ணுறவங்க, அதனால் அதை தடை போட்டாங்க. படிச்சுட்டு தான் அதை பண்ணணும், அப்போ தான் மருத்துவத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பண்ணாங்க. அப்போது இந்த படிக்காதவங்க எந்த தொழிலையும் செய்வதற்கு தடை, படிச்சுட்டு தான் ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதோட படிக்காதவங்க தான் வந்து இந்த மாதிரி அறியாமையின் காரணமாக நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள அப்பாவின்னு நினைக்காதீங்க. அவங்க அசுத்தமாக நிறைய வேலைகளை செய்கிறாங்க. இப்போ விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வச்சிங்கன்னா, ஏன் விவசாயத்தில் அவ்வளோ பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, விவசாயம் ஏன் கெட்டுப்போச்சு அப்படின்னா, அந்த விவசாயத்துறை அத்தனையும் படிக்காதவங்ககிட்ட தான் இருக்குது. விவசாயத்தை நாம் ஏன் தாழ்வாக நினைக்கிறோம்? சில சொல்லுவாங்க விவசாயி சேத்துல கால் வைக்கலாம், சோத்தில் கை வைக்க முடியாது. அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறோம். இது வந்து ஜப்பானில் வந்து அங்கே யாரும் விவசாயத்தை தாழ்வாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஜப்பானில் உள்ள படித்தவங்க தான் அந்த விவசாயத்தை பண்ணுறாங்க. படித்தவங்க தான் அந்த விவசாயத்தை பண்ணுறது கூட அங்கே ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. 1 லட்ச ரூபா குறைஞ்சதே அங்கே 1 லட்ச ரூபா சம்பளம். ஒரு மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், அது நவீன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக படித்தவங்களால தான் அதை பண்ண முடியும். விவசாயம் பார்த்திங்கன்னா படிக்காதவங்க தான் அந்த விவசாயம் பண்ணுறாங்க இங்கே இந்தியாவில். அதனால தான் விவசாயத்தை நாம் தாழ்வான்னு நினைக்கிறோம். வெளிநாட்டில் அமெரிக்காவிலலாம் விவசாயத்தை உயர்வாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே படித்தவங்க தான் அந்த தொழிலை பண்ணுறாங்க. அப்போ இந்த படிக்காதவங்க தான் ஒரு துறையை வந்து படிக்காதவங்ககிட்ட மருத்துவம் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மருத்துவத்துறையே வீணாக போயிடும். அப்படி தானே? அப்போ அதுக்கு தான் வந்து போலி மருத்துவர் படிச்சுட்டு தான் மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கி அரசியல் ஏன் வீணாக போச்சு? ஏன்னா அரசியலை நம்ம இன்றைக்கி வந்து படித்தவங்க, அந்த இடத்த பிடிச்சவங்க யார்? படிக்காதவங்க. ரவுடிகள் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. ரவுடிகள் யார்? படிக்காதவங்க. அதனால் உணவுத்துறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணவு வெளியில் போய் சாப்பிட்ணும், ஒரு உணவை போய் உணவகத்தில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னா சுத்தமாக இருக்க மாட்டேன்றது. ஏன்னா அந்த உணவுத்துறை பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க எல்லோரும் படிக்காதவங்க அங்கே இருக்காங்க. அதுமாதிரி விவசாயம் கெட்டுப்போம். விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறதுக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பிற்போக்குத்தனமான விவசாயத்துக்கும் எது காரணமாக இருக்குது? படிக்காதவர்கள் தான் செய்கிற ஒரு தொழிலாக விவசாயம் இருக்குது. அதனால் படிக்காதவங்ககிட்ட இருந்து இந்த ஒரு தகுதியான விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல எப்படி நவீன முறையில் செய்யணும், ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு படிப்பறிவு தேவை. அதனால் படிக்காமல் இருக்கிறதே ஒரு சமூக விரோத குற்றம் தான். படிக்காதவர்களே நீங்கள் ஒரு சமூக விரோதிகளை பாருங்கள். படிக்காதவர்கள் ஐயோ பாவம் அப்பாவி அப்படின்னு பரிதாபப்படாமல் படிக்காதவர்களே ஒரு சமூக விரோதியாக பாருங்கள். அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதில் தரம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அறிவியலை பற்றி தெரியணும். ஒரு உணவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி சுத்தமாக பண்ணணும், ஏன் சுத்தமாக பண்ணணும், என்னென்ன விளைவுகள் வரும், இந்த உணவில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வி அறிவு தேவையாக இருக்குது. நீ படிக்கலைன்னா எந்த உணவில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா என்ன ஆகும், இந்த அடிப்படை அறிவே இல்லாமல் நீ என்ன பண்ண, ஒரு உணவுத்துறையில் படிக்கலை, அப்போ என்ன பண்ண, ஒரு ஹோட்டல் நடத்துகிற அப்படின்னா நீ என்ன பண்ணும், இது ஏன் போடக்கூடாது, இது ஏன் பண்ணணும், இது எவ்வளோ கேடானது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு கல்வி அறிவோட ஒரு தொழிலை செய்யணும்ல. அப்போ நல்ல விஷயத்த பண்ணணுன்னா அடிப்படையாக ஒரு கல்வி அறிவு தேவை. கல்வி அறிவே இல்லாமல் படிக்காமல் ஒரு தொழிலை செய்யும்போது அவங்களால சிறப்பானதை செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி வட மாநிலத்துக்காரங்க எப்படி வந்து நம்ம சமூக வலைதள ஊடகங்களில் வீடியோக்களில் பார்க்குறோம், அருவருப்பாக எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க படிக்கலை. அப்போ படிக்கலைங்கிறது வந்து படிக்காதவங்களுடைய பண்பு தான் இப்படி இருக்குது. அரசியல் கெட்டு போனது காரணம், விவசாயம் கெட்டு போனது காரணம், அப்புறம் இந்த இப்போ மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, இங்கே எல்லாம் அவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த படிக்காதவர்கள் பல துறைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள்.
அதனால் என்ன அப்போ படிக்காமல் ஏன் போகிறாங்க? அதுக்கு காரணம் தேவையில்ல. படிக்காமல் ஏன் போகிறாங்க? படிக்காத அந்த நிலைக்கு யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். படிப்பதை கஷ்டமாக்கிட்டாங்க. ஆங்கில வழி கல்வி மூலமாக இன்றைக்கி படிக்கிறத சிரமமாக்கிட்டாங்க. போராடினா தான் நீ படிக்க முடியும், ஈஸியாக படிக்க முடியாது. நீ பேசுகிற உன்னோட தாய்மொழியில் நீ கல்வி கற்க முடியாது, அவ்வளோ ஈஸியாலாம் நீ கல்வி கற்க முடியாது. அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தோத்துடுறாங்க, என்னால் படிக்க முடியல. அப்போ மக்கள் படிக்காதவங்களாம் ஒரு சமூக விரோதியாக பார்க்கணும். படிக்காதவங்ககிட்டேருந்து ஒரு தரமான விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தரமான விஷயத்தை கொடுக்கணுன்னா உனக்கு ஒரு கல்வி அறிவு தேவை, இந்த அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ படிக்காமல் ஏன் போகிற அப்படின்னா, படிக்காதவங்களும் சமூக விரோதியாக பார்க்கணும். அவங்க நல்ல விஷயத்த பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நல்ல விஷயத்தை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள நீங்கள் அவங்ககிட்ட அவங்க எந்த வேலையும் செய்கிறதுக்கு நீ அனுமதிக்காத. படிக்காதவங்க கையில் ஒரு மருத்துவத்தை கொடுப்பியா? அப்போ படிக்காதவங்க கையில் மட்டும் ஏன் விவசாயத்தை கொடுக்குற? அப்போ படிக்காதவங்க கையில் மட்டும் ஏன் இந்த காய்கறி வியாபாரத்தெல்லாம் கொடுக்குற? அவங்க எதுவும் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அப்போ படிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். கல்வியை கடினமாக மாற்றிட்டாங்க. முதல்ல காசு கொடுத்து தான் கல்வி பெறப்பட வேண்டும், அப்புறம் ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்க வேண்டும். நீ பேசுகிறவன் தாய்மொழியில் கல்வி கற்கக்கூடாது. தாய்மொழியில் பேசுகிறது ஈஸி. இப்போ என்னையே இங்கிலீஷில் தான் நீ பேசணும்னு சொன்னால் நான் எப்படி பேசுவேன்? பேசவே மாட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ என் கடமையை நான் செய்யவே மாட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யவே மாட்டேன். நீ இங்கிலீஷில் தான்ப்பா பேசணும் அப்படின்னு எனக்கு யாராவது உத்தரவு போட்டாங்கன்னா நான் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ என் தாய்மொழியில் என்னால் பேச முடியும், பேசுவதற்கு தடை இல்லை அப்படிங்கிறனால தான் நான் பேசுகிறேன். அதுபோல் தான் கல்வி என்பது வெளிநாட்டில் ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் அவங்க கல்வி கற்கிறாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற எல்லாரும் கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கிறாரு, 100% கல்வியறிவு. அதனால அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சுத்தமாக இருப்பாங்க, அவங்க சுத்தமாக ஒரு வேலையை செய்வாங்க. விவசாயம் பார்த்தா அவ்வளோ அதிநவீனமாக நடக்கும், சுத்தமாக அந்த வேலையை பண்ணுவாங்க. இங்கே படிக்காதவர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். கல்வி நிலையங்கள் ஏராளமாக இருக்குது, ஆனால் படிக்காதவர்கள் ஏன் பெருகிக்கொண்டே? படிக்க முடியலை, படிக்கிறது கஷ்டமாகி போச்சு. படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க நிறைய பேர். வேறு வழி இல்லை, இவங்களுக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது. அப்படிங்கும்போது ஆசிரியர்கள் பாடம் கற்றுக் கொடுப்பதற்கே நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எங்களால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. அவங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நம்பிக்கை போச்சு, நம்மளால் கற்றுக்க முடியுங்கிற நம்பிக்கை போச்சு அவங்களுக்கு எதிர்காலத்தில் நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும் அந்த லட்சியமே இன்றைக்கி வரமாட்டேங்குது. ஏன்னா நிகழ்காலத்திலே படிக்க முடியல, படிப்பு கஷ்டமாகி போச்சு. அப்போ எதிர்காலத்தை பற்றி அவங்க பயப்படுறாங்க. வேறு என்ன பண்ணணும்? படிக்காதவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? சமூக திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, இப்படி தான் நேர்மையான வழியில் நீ போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ படிச்சிருக்கணும். படிக்கவே முடியலையே, ஆங்கில வழி கல்வியால் அங்கே மக்கள் படிக்கவே முடியலையே, மாணவர்கள் படிக்கவே முடியல. அதில் வேறு கட்டணம் ₹1,00,000 50,000. இப்போ கல்வியை கடினமாக மாற்றிட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக நீ கல்வி கற்க முடியாது. அப்படிங்கும்போது அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆங்கில வழி கல்வி. அதனால் இங்கே படிக்காதவர்கள் அதிகமாக இருப்பான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களாம் படிக்கிறவங்களா? படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்றாங்க, அங்கே போய் படிக்க முடியல அவங்களால. பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க ஆனால் படிக்க முடியல, ஏன்னா அந்த மொழி தடையாக இருக்குது, அந்த ஆங்கில மொழி தடையாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது? அவங்களால ஒரு லட்சியத்தை தீர்மானிக்க முடியல. நம்ம பின்னாடி ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வரமாட்டேங்குது, பயப்படுறாங்க. வேறு வழி இல்லை, முன்னேறணும், பணத்தை சம்பாதிக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ நம்ம திருட தான் செய்யணும், சமூக விரோத செயல்களில் ஈடுபடத்தான் செய்யணும் அப்படின்னு குற்றவாளிகளை இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை தான் இப்போ குற்றங்கள் அதிகரிக்க போகுது எதிர்காலத்தில். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றங்கள் அதிகரிக்கும். காரணம் இந்த ஆங்கில வழி கல்வி என்பது இங்கே கடினமாக போச்சு, படிக்க முடியல. அதுவும் கட்டண கல்வி வேறு. போராடினா மட்டும்தான் அந்த கல்வியை நீ பெற முடியும். மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கணும், அது அவ்வளோ எளிதானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் படிக்காதவங்க கையில் எந்த வேலையும் கொடுத்தாலும் சரியாக செய்ய மாட்டாங்க. படிக்காதவங்ககிட்ட போயிட்டு என்னுடைய மோட்டார் காரை ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க? அவங்களால பண்ண முடியாது. அப்போ கல்வி அதுபோல் தான். அவங்க கையில் ஒரு உணவத்தை கொடுக்குற படிக்காதவங்க தான் அந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான ஹோட்டல்களை படிக்காதவங்க தான் நடத்துகிறாங்க. உடனே அங்கே தான் போய் வேலைக்கு சேர்றாங்க. அப்போ அதை மட்டும் அவங்க எப்படி சிறப்பாக பண்ணுவாங்க? படிக்காதவங்க கையில் தான் விவசாயமே இருக்குது. அப்போ அதை மட்டும் அவங்க எப்படி சிறப்பாக பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி பூச்சி மருந்து அடித்து எதுக்கு எடுத்தாலும் பூச்சி மருந்து உடனே அடித்து விட்டுற வேண்டியது. அந்த மண்ணில் அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, புழு இருக்குது, எல்லாம் செத்து போயிடும். அற்புதமான புழுக்கள்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா அது செத்து போயிடும். அப்போ இது யார்? அப்போ நீ ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும், சாணம், பசுஞ்சாணம், உரம், பஞ்சகவியம் அப்படின்னு
இயற்கை உரத்தை போடணுங்கிற அறிவு யாருக்கு வரும்? படிக்காதவங்களுக்கு வராது. படித்தவங்களுக்கு தான் அது வரும். படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி மருந்து அடித்தா அந்த மண்புழு செத்து போயிடும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? படித்தவங்களுக்கு தான் தெரியும். நிறைய நுண்ணுயிர்கள் அதில் இருக்குது. நுண்ணுயிர்கள் தான் நம்ம அந்த உயிர்கள் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதுதான் உதவி பண்ணும். அப்போ இது யாருக்கு தெரியும்? படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் படிக்காதவங்களை வந்து நம்ம வந்து படிக்காதவங்க அதிகரிக்க மக்களுக்கு மனிதர்கள் மீதே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோட்டலில் கறி வாங்க போனால் அங்கே வந்து நாய்க்கறியை கலக்கிறாங்கங்க. அப்போ யார் இதை பண்ணுவோம்? படிக்காதவங்க தான் பெருசாக அதை பண்ணுவாங்க. அப்போ உணவில் கலப்படம். அப்போ இது யார் பண்ணுவான்? அவங்க படிக்காதவங்க தான் இந்த மாதிரி வேறு. அப்போ படிச்சிருக்கணும். முதல்ல படிச்சிருந்தா தான் அவங்க வந்து ஒழுக்கமாக அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நல்ல பொறுப்பானவர்களாக இருக்க முடியும்.